வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தை. இலக்கிய மேதை லியோ டால்ஸ்டாய் ஒரு நாள் மாஸ்கோ நகர வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே வந்தார் ஒரு பிச்சைக்காரர். அவர், ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்கள், உணவு சாப்பிட்டு 2 நாட்களாகிவிட்டது என்று கூறினார். ஆனால் அப்போது அவரிடமோ சோதனையாக ஒரு காசு கூட இல்லை. உடனே அவரை பார்த்து மிகவும் கனிவான குரலில், அன்பு சகோதரனே, உனக்கு உதவி செய்வதற்கு என்னிடம் பணம் எதுவும் இல்லை என்றார். அவரது வார்த்தையை கேட்ட பிச்சைக்காரர் அவர் மேல் கோபம் கொள்ளவும் இல்லை, தன் நிலையை எண்ணி நொந்து கொள்ளவும் இல்லை. இதற்கு மாறாக முகமலர்ச்சியோடு, நன்றி ஐயா, தாங்கள் போய் வாருங்கள் என்றான். அவரது முகம் பூரிப்பை பார்த்த டால்ஸ்டாய், நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி செலுத்துகிறீர்களே, எதற்காக என்று அவரிடம் வியப்பாக கேட்டார். ஐயா, நான் இது நாள் வரையில் என்னை எல்லோரும் வெறும் பிச்சைக்காரனாக நினைத்து விரட்டியிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர்தான் என்னை பாசத்தோடு சகோதரனே என்று சொல்லி அன்போடு அழைத்து பரிவாக பேசியிருக்கிறீர்கள். இந்த அன்பு ஒன்றே போதும், நீங்கள் என் மீது காட்டிய இரக்கம் ஒன்றே போதும், வேறு எந்த உதவிகளும் எனக்கு தேவையில்லை ஐயா என்று மனமுருகச் சொன்னான். வார்த்தைகளை உபயோகிக்கும் போது யோசித்து பேசுவது நல்லம். அன்பான வார்த்தைகள் உறவின் இடைவெளியை குறைக்கின்றன, உறவுகளிடையே நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.